Hi students, welcome to our channel. இப்போ 10th standard science-க்கு public exam 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 4 மார்க்கும் 7 மார்க்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் இந்த பப்ளிக் எக்ஸாம்லன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 450 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்லிடுறேன். இதை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ சயின்ஸில் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 பார்ட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் இருக்கக்கூடிய அந்த 11 லெசனில் உள்ள டீட்டெயில் கொஷின் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயாலஜிக்கு உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ சாப்டர் 1, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை விளக்குக, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை கூறுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்கவும். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகளை விவரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த 5 கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கிறங்க. தென் சாப்டர் 2, லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விவரி. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. டிஃபரன்ஷியேட் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. செகண்ட் சாப்டர்ல இந்த 3 கொஸ்டின். தேர்ட் சாப்டர், டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நல்லியல்பு வாயு சமன்பாட்டை விவரி. Explain the experiment of measuring the real and apparent expansion of a liquid with a neat diagram. திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. சாப்டர் 4ல இப்போ இதெல்லாம் நமக்கு டைரக்ட் ஆஃப் 7 மார்க்லேயே கேட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த டீட்டெயில் கொஸ்டினையும் ஒரு 2 மார்க் கொஸ்டினையும் சேர்த்து 7 மார்க்கில் கேட்பாங்க. What is meant by electric current? Name and define its unit. Which instrument is used to measure the electric current? How should it be connected in a circuit? மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தினை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? Explain about domestic electric circuits. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும். What are the advantages of LED TV over the normal TV? List the merits of LED bulb. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட LED தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. இதுவும் வந்து உங்களுக்கு டைரக்டா 7 மார்க்லேயே கேட்கலாம். அடுத்த சாப்டர் 5. இந்த ரெண்டுமே டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். What do you understand by the term ultrasonic vibration? State 3 uses of ultrasonic vibrations. Name 3 animals which can hear ultrasonic vibrations. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுகளை பயன்கள் யாவை? மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. What is an echo? State 2 conditions necessary for hearing an echo. What are the medical applications of echo? How can you calculate the speed of sound using echo? எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறுக. எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசை வேகத்தை காண்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷினை எடுத்துட்டு நம்ம மேலே சொன்ன அந்த 5 மார்க் டீட்டெயில் கொஷின்ல இருந்தும் ஏதாவது ஒரு கொஷினை கொடுத்து கூட அந்த மாதிரி காம்பினேஷன்லையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது டைரெக்டாக அப்படியே 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். Then chapter 6, compare the properties of alpha, beta and gamma radiations. ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. What is a nuclear reactor? Explain its essential parts with their functions. அணுக்கரு உலை
என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரி. ஸோ இப்போ நான் சொன்ன இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 6 சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சிட்டிங்கன்னா, தரவாக படிச்சிட்டிங்கன்னா, ஒரு 7 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் 4 மார்க்கில் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. குறைஞ்சது 3 கொஷின்ஸாவது கேட்பாங்க. அப்போ 3 அட்டன் பண்ணிடலாம். 3 4 மார்க்கு, ஒரு 7 மார்க்கு அட்டன் பண்ணிடலாம். ஏன் ஃபிசிக்ஸ் பார்ட்டில் உள்ள இந்த கொஷின்ஸ் எல்லாமே. அடுத்து கெமிஸ்ட்ரி சாப்டர் 7ல் calculate the number of water molecules present in 1 drop of water which weighs 0.18 gram. 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கணக்கிடுக. Give the salient features of modern atomic theory. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. Derive the relationship between relative molecular mass and vapor density. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. சாப்டர் 8ல இதெல்லாம் வந்து டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். State the reason for addition of caustic alkali to bauxite ore during purification of bauxite. Along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. பாக்கெட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின் பகுளியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? அதற்கு காரணம் என்ன? எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஊது உலையில் உருக்கு பிரித்தல் விவரி. எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இரும்பின் வேதிப்பண்புகள். சாப்டர் 9 ரைட் ஷார்ட் நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை பற்றி குறிப்பு வரைக. இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? சாப்டர் 10ல What are called thermolysis reactions? வெப்பச்சிதைவு வினைகள் என்பது யாது? Explain the types of double displacement reactions with example. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. How does pH play an important role in everyday life? அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? What is a chemical equilibrium? What are its characteristics? வேதிச் சமநிலை என்றால் என்ன? அதன் பண்புகள் யாவை? Explain the single displacement reaction with example. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. In chapter 11, what is called homologous series? Give any 3 of its characteristics. படிவரிசை என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. How is ethanol manufactured from sugarcane? கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? Explain the mechanism of cleansing action of soap. சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. தட்ஸ் இட். சரியா? இந்த கெமிஸ்ட்ரியில் உள்ள போர்ஷன்ஸ் இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு 3 4 மார்க்கு, ஒரு 7 மார்க் வந்துடும். அப்போ இந்த 11 சாப்டர்ஸ் நம்ம தரவாக படிச்சிட்டோன்னா 2 7 மார்க் கொஷின்ஸும் 6 4 மார்க் கொஷின்ஸும் நம்ம அட்டன் பண்ணிடலாம் பப்ளிக் எக்ஸாமில். சரியா? ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ மறக்காமல் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? இன்னும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.